நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும். இந்தியாவின் எடப்பாடி பழனிசாமியை எல்லோருக்கும் தெரியும். முதலாளிகளை சந்தோஷப்படுத்த யாரையும் பலி கொடுப்பார். எல்லா அவமானத்தையும் வெட்கப்படாமல் ஏற்றுக்கொண்டு முதலாளிக்கு விசுவாசம் காட்டுபவர் என எடப்பாடி பழனிசாமிக்கு பல்வேறு தகுதிகள் உண்டு. இதே குணங்களோடு சர்வதேச அளவில் ஒருவர் அரசியல் செய்கிறார் என்றால் அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம பிரதமர் மோடி தான். ஆபரேஷன் சிந்தூர் விவகாரத்தில் மோடி ஓர் இன்டர்நேஷனல் எடப்பாடி என சமூக ஊடகங்களில் ட்ரோல் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார். எடப்பாடியும் மோடியும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில மண்ணு. டெல்லிக்கு எடப்பாடி எப்படியோ அமெரிக்காவுக்கு மோடி அப்படி. ஏங்க, இந்த போர் நிறுத்தம் மட்டும்தானா, இல்லை ஜிஎஸ்டி, நீட்டு, மும்மொழி கொள்கை எல்லாத்தையும் உங்ககிட்டயே பேசிக்கலாமா என்றெல்லாம் மீம்ஸுகளை உருவாக்கி சோசியல் மீடியாவில் ட்ரோல் செய்து கொண்டிருக்கிறார்கள் நெட்டிசன்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த அமெரிக்கா தலையிட்டதுதான். இந்த விவகாரத்தை அலசுவதற்கு முன்பு மோடிக்கும் ட்ரம்புக்கும் இருக்கும் நட்பையும் மோடிக்கும் அமெரிக்காவிற்கும் இருக்கும் பந்தத்தையும் தெரிந்து கொள்வோம். ரிஷி மூலம் தெரிந்தால்தான் நதி மூலம் தெரியும். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா டிவியின் ஆப்கி அதாலத் நிகழ்ச்சியில் அன்றைய குஜராத் முதல்வரும் பிரதமர் வேட்பாளருமான மோடி பங்கேற்றார். விசா விவகாரத்தில் பிரச்சனை ஏற்பட்டுள்ள நிலையில் நீங்கள் பிரதமர் ஆன பிறகு அமெரிக்கா செல்வீர்களா என பார்வையாளர் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார். அதற்கு பதிலளித்த மோடி, குஜராத் முதல்வராக 2015 அமெரிக்கா செல்ல விசா கேட்டபோது அனுமதி அளிக்கவில்லை. நான் எப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்க நினைக்கிறேன் என்றால், அமெரிக்கர்கள் இந்திய நாட்டு விசா வாங்க வரிசையில் நிற்பார்கள் என்றார். மோடி பிரதமர் ஆன பிறகு அமெரிக்காவிற்கு அடிக்கடி சென்று வந்தார். பிரதமர் மோடிக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் இடையே அரசியல் ரீதியான ஒப்பந்தம் எதுவும் இருக்குமோ என சந்தேகம் எழும் வகையில் இருவரின் நடவடிக்கைகளும் அமைந்திருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பதவிக்கு வர வேண்டும் என மறைமுகமாக மோடி விரும்பினார். 2019 செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்காவின் ஊஸ்டன் நகரில் 50,000 அமெரிக்க வாழ் இந்தியர்களிடம் ட்ரம்பும் மோடியும் இணைந்து ஹவுடி மோடி எனும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இதேபோல இந்தியாவில் ட்ரம்பை வரவேற்க நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியை கொரோனா வேகமாக பரவி கொண்டிருந்த போது 2020 பிப்ரவரியில் நடத்தினார் பிரதமர் மோடி. மோடி சொன்னது போல அமெரிக்கர்கள் இந்தியா வர வரிசையில் நிற்கவில்லை. சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரக அலுவலகத்தில் அதிகாலை சென்று பாருங்கள். அமெரிக்காவிற்கு செல்ல விசா வாங்குவதற்காக நீண்ட வரிசையில் பலர் காத்து கிடப்பார்கள். இந்தியாவின் பிரதான உணவாக இருக்கும் அரிசிக்கு 2023 தட்டுப்பாடு ஏற்பட்டது. இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு அரிசி ஏற்றுமதி செய்வதற்காக மோடி அரசு திடீரென தடை போட்டது. ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்ட தடையால் வெளிநாடுகளில் அரிசி வாங்க இந்தியர்கள் அலைமோதினார்கள். அமெரிக்காவில் வாழும் இந்தியர்கள் சூப்பர் மார்க்கெட் வாயிலில் அரிசி வாங்க நீண்ட வரிசையில் காத்திருக்கும் வீடியோவை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டன. மூட்டை மூட்டையாக அவர்கள் அரிசி வாங்கி சென்றார்கள். அமெரிக்காவில் இருக்கும் இந்தியர்கள் தான் அரிசி வாங்க வரிசையில் நிற்கும் நிலைக்கு மோடி தள்ளினார். மோடியின் பாசம் ட்ரம்ப் என்ற தனி மனிதரோடு மட்டுமல்ல, அமெரிக்காவின் மீது கொண்ட அளப்பரியாத அன்பு அது. ஒவ்வொரு தருணத்திலும் அது வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. மோடி முதன்முறையாக பிரதமரான பிறகு 2015 ஜனவரியில் அன்றைய அமெரிக்க அதிபர் ஒபாமாவை சந்தித்தார். இந்த சந்திப்பு இந்தியா முழுவதும் பேசுபொருளானது. காரணம் மோடியின் பகட்டான உடை. அமெரிக்க அதிபருக்காக 10 லட்சம் ரூபாய் செலவில் சூட் அணிந்து வந்தார் மோடி. பந்த் கலா எனும் கருப்பு நிறத்திலான அந்த கோட் சூட்டில் தங்க நிறத்தில் கோடுகள் போல செய்யப்பட்ட டிசைனில் நரேந்திர தாமரதாஸ் மோடி எனும் மோடியின் முழு பெயர் வடிவமைக்கப்பட்டிருந்தது. 10 லட்சம் ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட சூட் அணிந்தது சர்ச்சையை உண்டாக்கியது. அதற்கெல்லாம் மோடி கவலைப்படவில்லை. அமெரிக்காவிற்கு பிடித்திருந்தால் போதும். அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவியும் முதல் சீமாட்டியுமான ஜில் பைடனுக்கு சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டைமண்டை பரிசாக வழங்கினார் பிரதமர் மோடி. 2023 அமெரிக்க அதிபர் மற்றும் அவரது மனைவிக்கு வெளிநாட்டு தலைவர்கள் அளித்த பரிசுகளில் விலை உயர்ந்தது இதுதான் என அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தணிக்கை அறிக்கை 2025 ஜனவரியில் வெளியாகி அம்பலமானது. உலகம் சுற்றும் வாலிபனாக இருக்கும் பிரதமர் மோடி எங்கேயும் இப்படியான பரிசு பொருளை தராதவர். அமெரிக்கா என்றதும் அள்ளி கொடுத்தார். குஜராத் மத கலவரத்துக்கு காரணமாக இருந்ததாக கூறி குஜராத் முதல்வர் மோடிக்கு 2005 விசா வழங்க மறுத்தது அமெரிக்கா. எனக்கு விசா மறுக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் மானமே பறிபோய்விட்டது. அமெரிக்காவின் இந்த செயல் மிக மட்டமானது. இந்தியாவுக்கே இது மானக்கேடு என 2005 மார்ச் 17ஆம் தேதி அகமதாபாத்தில் செய்தியாளரிடம் சொன்னார் அன்றைய குஜராத் முதல்வர் மோடி. அமெரிக்கா விசா விவகாரத்தில் இந்தியாவுக்கே இது மானக்கேடு என சொன்ன மோடி தான்
இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்கா தலையிட்ட போது இந்தியாவின் மானக்கேடு ஏன் தெரியாமல் போனது என தெரியவில்லை. 2023 லண்டனில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி இந்தியாவில் அரசியல் தலைவர்களின் செல்போன்களில் பெகாசஸ் மென்பொருள் மூலம் ஒட்டு கேட்கப்படுகிறது. நீதித்துறை, நாடாளுமன்றம், தேர்தல் ஆணையம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு அமைப்புகள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. இந்திய ஜனநாயக கட்டமைப்புகள் அனைத்தும் கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகியிருக்கின்றன. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் பேசும்போது மைக் ஆஃப் செய்யப்படுகிறது என பேசினார். இந்த பேச்சுக்கு இந்திய ஜனநாயகத்தை ராகுல் காந்தி சீர்குலைத்து விட்டார். ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என சொல்லி 2023 மார்ச்சில் நாடாளுமன்றத்தையே முடக்கினார்கள் பாஜக எம்பிக்கள். அமெரிக்கா விசா விவகாரத்தில் தேசத்தின் மானமே பறிபோய்விட்டது என பதறியவர்கள்தான் தேசத்தின் காவலர்களாக முகமூடி தரித்தார்கள். வெளிநாட்டில் இந்தியாவை பற்றி பேசி ராகுல் காந்தி சீர்குலைத்து விட்டார் என பொங்கிய பாஜகவினர் போரில் ட்ரம்ப் தலையிட்ட போது நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டார்கள். அருணாச்சல பிரதேச மக்கள் தீரமிக்கவர்கள். சீனாவின் அத்தனை அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணியாமல் இருக்கின்றனர். சீனாவுடனான போரின் போது ஜெய்ஹிந்த் என்ற முழக்கம் இந்த மண்ணில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. நமது நாட்டின் எந்த ஒரு பகுதியையும் பறித்துவிடக்கூடிய வல்லமை உலகில் எந்த ஒரு நாட்டுக்குமே இல்லை என்று 2014 நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் பிப்ரவரி 22ஆம் தேதி அருணாச்சல பிரதேசம் பசிகாட்டில் பேசினார் மோடி. மோடி ஆட்சியில் இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமித்ததை அமெரிக்க பாதுகாப்புத்துறையே அம்பலப்படுத்தியது. சீனாவின் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான முன்னேற்றங்கள் பற்றிய அறிக்கையை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை 2021 நவம்பரில் சமர்ப்பித்தது. அதில் அருணாச்சல பிரதேசத்தில் 100க்கும் அதிகமான வீடுகளை சீனா கட்டியுள்ளது. அருணாச்சல பிரதேச எல்லையை ஒட்டிய பகுதியில் அதிநவீன கிராமம் ஒன்றை கட்டி வருகிறது என கூறப்பட்டிருந்தது. அதற்கு ஆதாரமாக செயற்கைக்கோள் புகைப்படங்களையும் வெளியிட்டிருந்தனர். இப்படி அமெரிக்கா எச்சரிக்கை செய்த போதும் சீனா என்பதால் மோடி கண்டுகொள்ளவில்லை. ஆனால் பாகிஸ்தான் விவகாரத்தில் போர் நிறுத்தப்படும் என அமெரிக்கா சொன்னதும் மோடி அடிபணிகிறார். மோடி அடிபடுகிறார் என்றால் விசுவாசத்தின் மொத்த உருவம் மோடிதானே. ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் குடியேறிய இந்தியர்களை ட்ரம்ப் அரசு கையில் விலங்கிட்டு நாடு கடத்தியது. 1 கோடி மக்கள் தொகை கூட இல்லாத நாடுகள் கூட ட்ரம்பின் இந்த நடவடிக்கைகளை வலுவாக கண்டித்தன. இந்தியர்களுக்கு கைவிலங்கு போட்ட விவகாரத்தில் நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழுந்தபோதும் மோடி அரசு அமெரிக்காவை நோக்கி சுண்டு விரலை கூட நீட்டவில்லை. அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக சென்ற இந்தியர்களை கைகள் கால்களில் விலங்குகள் போட்டு திருப்பி அனுப்பிய அமெரிக்காவின் திமிர்த்தனத்தை பிரதமர் மோடி கேள்வி கேட்கவில்லை. பிரதமர் மோடி அமெரிக்காவில் இருக்கும்போதே 119 இந்தியர்களை நாடு கடத்துகிறது அமெரிக்கா. அதனை விமர்சிக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அருகில் மோடியின் கை கால்களில் விலங்கிட்டு அமர்ந்திருப்பது போல கேலி சித்திரத்தை விகடன் இணைய இதழான விகடன் பிளஸ் வெளியிட்டது. இந்தியர்களை கைவிலங்கிட்ட அமெரிக்காவை கண்டிக்காத மோடி அரசு மோடியின் கையில் விலங்கிட்டு கார்ட்டூன் வெளியிட்ட விகடனை கண்டித்ததுதான் காலக்கொடுமை. கோபம் பொத்து கொண்டு வந்தது. சட்ட அமலாக்கத்துறை மூலம் விகடன் இணையதளத்தை முடக்கியது. இதழியலில் நூற்றாண்டு கண்ட விகடனின் இணையதளத்தை பலரால் பார்க்க முடியவில்லை. அந்த கார்ட்டூனை தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் பலரும் பகிர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்த நிலையில்தான் எந்த முன்னறிவிப்பும் தெரிவிக்காமல் திடீரென்று விகடன் இணைய பக்கம் முடக்கப்பட்டது. இறுதியில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டுத்தான் விகடன் இணையதளம் முடக்கம் நீக்கப்பட்டது. அமெரிக்காவில் இருந்து இந்தியர்கள் கைகளிலும் கால்களிலும் விலங்கிட்டு அழைத்து வந்தபோது விம்மி துடிக்காத நெஞ்சம் ஒரு கேலி சித்திரத்திற்கு சினம் கொண்டது. பிரதமருக்கு கைவிலங்கு போட்டிருப்பது இந்தியர்களை அவமதிக்கும் செயல் என்றெல்லாம் பாஜகவினர் பாலபாடம் நடத்தினார்கள். இந்தியர்களின் கால்களில் விலங்கிட்டு திருப்பி அனுப்பிய அமெரிக்காவின் அவமதிப்பை சகித்து கொண்ட தடித்த தோள்கள் கற்பனை கார்ட்டூனுக்கு மட்டும் சொரணை பெற்றன. இந்த சொரணை பாகிஸ்தான் போரை நிறுத்தச் சொன்ன அமெரிக்கா மீது ஏன் வரவில்லை? அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிகம் வரி விதிக்கிறது என டொனால்ட் ட்ரம்ப் சலித்து கொண்ட 24 மணி நேரத்திற்குள் நரேந்திர மோடி அரசு அமெரிக்கா விஸ்கிக்கு அதிரடியாக வரியை குறைத்து தன் விசுவாசத்தை காட்டியது. உலக சந்தையில் டாலரின் மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்த பிரிக்ஸ் நாணயத்தை வெளியிடலாம் என பிரிக்ஸ் அமைப்பு முடிவு செய்தது. ட்ரம்ப் மனம் கோணிவிடக்கூடாது என்று பிரிக்ஸ் கரன்சியை ஏற்க மாட்டோம் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை வைத்து மறுப்பு தெரிவித்தார்கள். இந்தியா மீது வரி விதிப்போம் என்று வாய்ப்பேசி வரும் அமெரிக்காவை எகிரி அடிக்க கிடைத்த ஒரு வாய்ப்பு பிரிக்ஸ் கரன்சி தான். ஆனால் பிரிக்ஸ் கரன்சியை உருவாக்கவோ அதை டாலருக்கு மாற்றாகவோ பயன்படுத்தும் எண்ணம் இந்தியாவிடம் இல்லை. டாலரை தவிர வேறு எந்த கரன்சியையும் ஆதரிக்க மாட்டோம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொன்னார்.
இதன் மூலம் இந்தியா மிகப்பெரிய வாய்ப்பை இழந்துவிட்டது என சர்வதேச அரசியல் விமர்சகர்கள் சொன்னார்கள். அமெரிக்காவின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் தான் டாலரின் ஆதிக்கமும் பலமானதாக இருக்கிறது. உலகம் முழுவதும் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் டாலர் மூலம்தான் நடக்கிறது. இதற்கான மாற்று யோசனையாக வந்ததுதான் பிரிக்ஸ் கரன்சி. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, தென்னாப்பிரிக்கா, இந்தோனேசியா போன்ற நாடுகள் சேர்ந்துதான் பிரிக்ஸ் அமைப்பு. இந்த நாடுகள் தங்களுக்கு இடையே சொந்த கரன்சியில் வர்த்தகம் செய்து வருகின்றன. அதாவது இந்தியாவுக்கு பெட்ரோலை ரஷ்யா சப்ளை செய்தால் அவர்களுக்கு இந்திய ரூபாயைத்தான் கொடுக்கிறது, டாலர் அல்ல. பிரிக்ஸ் நாடுகளுக்கு என ஒரு பொதுவான கரன்சியை உருவாக்க சீனாவும் ரஷ்யாவும் முயன்று வருகின்றன. இதனை வைத்து சீனாவிடமிருந்து தொழில்நுட்ப பொருட்களையும், இந்தோனேசியா மற்றும் தென்னாப்பிரிக்காவிடம் இருந்து கனிம வளங்களையும் நம்மால் வாங்க முடியும். அப்படி மட்டும் நடந்தால் டாலரின் மதிப்பு ஆசியாவில் கணிசமாக சரியும். இந்தியா மீது அதிக வரியை விதிக்கப் போகிறேன் என்று ட்ரம்ப் பேசிய போது பிரிக்ஸ் கரன்சியை ஆதரித்து ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்திருக்க முடியும், செய்யவில்லை. அதற்கு காரணம் மோடியின் ட்ரம்ப் பாசம். இந்தியாவின் கரன்சியை விட டாலருக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்ற ராஜ விசுவாசத்தை காட்டினார்கள். இனி பொது இடங்களில் மலம் கழிப்பதை தவிர்க்க வேண்டும், மக்கள் தூய்மை இந்தியா திட்டத்திற்கு வலிமை சேர்க்க வேண்டும் என 2019 சுதந்திர தினத்தில் டெல்லி செங்கோட்டையில் நின்று முழங்கினார் பிரதமர் மோடி. நடந்தது என தெரியுமா? இந்தியாவில் ட்ரம்பை வரவேற்க நமஸ்தே ட்ரம்ப் என்ற நிகழ்ச்சியை கொரோனா பரவி கொண்டிருந்த போது 2020 பிப்ரவரியில் நடத்தினார்கள். அகமதாபாத்தில் சர்வதேச விமான நிலையத்தை அடுத்துள்ள சாரணியவாஸ் என்ற குடிசை பகுதியை மறைக்க 1/2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலையுடன் சேர்த்து தடுப்புச் சுவர் கட்டினார்கள். மக்களின் ஏழ்மை நிலையை அமெரிக்க அதிபர் பார்க்கக்கூடாது என்பதற்காக பெரிய சுவரை எழுப்பினார்கள். 3 மணி நேரம் மட்டுமே இருக்கும் ட்ரம்புக்காக கோடிகளை கொட்டி வரவேற்றது மோடி அரசு. ட்ரம்பின் குஜராத் பயணத்துக்காக மட்டுமே 100 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக செய்திகள் அன்றைக்கு வெளியாகின. தனக்கு அமெரிக்கா விசா மறுக்கப்பட்டதும் இந்தியாவுக்கே மானக்கேடு என சொன்ன மோடி ஏழைகள் பகுதியை சுவர் கட்டி மறைத்து இந்தியாவின் மானத்தை மறைக்கத்தானே. திறந்த வெளியில் மலம் கழிப்பதை தடுக்க கழிப்பறைகளை கட்டி கொடுக்க வழியில்லாத மோடிதான் வக்கணையாக மக்களுக்கு பாடம் எடுத்தார். மக்களின் ஏழ்மையை அமெரிக்க அதிபர் பார்க்கக்கூடாது என்பதற்காக இத்தனை பெரிய சுவரை எழுப்பியதற்கு பதிலாக அந்த ஏழைகளுக்கு தண்ணீர், மின்சாரம், கழிப்பிடம், அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்திருக்கலாம். அமெரிக்கா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 20 நாடுகள் அங்கம் வகிக்கும் G20 உச்சி மாநாடு டெல்லியில் 2023 செப்டம்பரில் நடைபெற்ற போது உலகத் தலைவர்களின் கண்களில் படாமல் இருக்க டெல்லியில் உள்ள குடிசை பகுதிகளை சுற்றி மோடி அரசு திரை கட்டி மறைத்தது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா, கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ரமாபோசோ உள்ளிட்ட தலைவர்களின் கண்களில் படாமல் இருக்க தெற்கு டெல்லியின் வசந்த் விகார் பகுதியில் ஏழைகள் வசிக்கும் குடிசை பகுதியை திரைச்சீலை கொண்டு மூடினார்கள். அமெரிக்கா எதிர்ப்பு ஏன் பாசமாக மாறியது என்பதையும் பார்க்க வேண்டும். மத கலவரத்துக்கு காரணமாக இருந்ததாக கூறி குஜராத் முதல்வர் மோடிக்கு 2005 விசா வழங்க மறுத்தது அமெரிக்கா. எனக்கு விசா மறுக்கப்பட்டதன் மூலம் நாட்டின் மானமே பறிபோய்விட்டது என பதறிய மோடி அன்றைக்கு அகமதாபாத்தில் பத்திரிகையாளரை கூப்பிட்டு பேசினார். அமெரிக்காவின் இந்த செயல் மிக மட்டமானது, இந்தியாவுக்கே இது மானக்கேடு, உலகின் பார்வையில் இந்தியா குறித்து தவறான கருத்தை உருவாக்க அமெரிக்கா முயல்கிறது. ஒருதலைபட்சமாக அமெரிக்கா எடுத்துள்ள முடிவு இந்தியாவின் அரசியல் சட்டத்துக்கும் தன்மானத்துக்கும் அவமானத்தை ஏற்படுத்தும் செயல். அமெரிக்காவின் முடிவு இந்திய ஜனநாயகத்துக்கு, மனித உரிமைகளுக்கும் எதிரானது. இந்தியாவின் பெயரை கெடுக்கவே இந்த செயலை செய்திருக்கிறார்கள். காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு உதவியாக இருக்கும் பாகிஸ்தானுடன் நட்புறவை வைத்திருக்கும் அமெரிக்கா மத விஷயத்தில் இரட்டை வேடம் போடுகிறது என அமெரிக்காவுக்கு எதிராக அன்றைக்கு கர்ஜித்தார் குஜராத் முதல்வர் மோடி. காஷ்மீர் தீவிரவாதிகளுக்கு உதவியாக இருக்கும் பாகிஸ்தானுடன் நட்புறவை வைத்திருக்கும் அமெரிக்கா மத விஷயத்தில் இரட்டை வேடம் போடுகிறது என 2005 சொன்ன மோடி, அதே காஷ்மீர் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுக்கு எதிராக போர் நடத்திய போது அமெரிக்காவிற்காக ஏன் பல்டி அடித்தார்? ட்ரம்ப் சொன்னதும் ஏன் போரை நிறுத்தினார்? இந்தியா தானே போரை தொடங்கியது, இந்தியா தானே போரை நிறுத்த முடிவு செய்ய முடியும், இடையில் அமெரிக்கா ஏன் தலையிட வேண்டும்? இவ்வளவு வரலாற்றையும் நாம் பார்த்தோம். இந்த வரலாற்றை எல்லாம் பார்க்கும்போது மோடி ஒரு இன்டர்நேஷனல் எடப்பாடி பழனிசாமி கேரக்டர் என்பது புரியும். இந்த ராஜதந்திரத்தை எல்லாம் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து கற்றுத் தேர்ந்தாரா என தெரியவில்லை. தாக்குதல்களை நிறுத்த ஒப்புதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. அதிமுக பாஜக கூட்டணி, மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இந்த 2 செய்திகளும் 1 மாத இடைவெளியில் வெளியானதுதான்.
டெல்லிக்கு எடப்பாடி எப்படியோ அதுபோல அமெரிக்காவிற்கு மோடி என கிண்டல் அடிக்கிறார்கள். அதிமுக கூட்டணியை அமித்ஷா அறிவித்த போது பிரஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி எப்படி அமைதியாக அமர்ந்திருந்தாரோ, இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்த போது மோடி அமைதியாகத்தான் இருந்தார். எடப்பாடி பழனிசாமியை மிரட்டி கூட்டணி வைத்து அமித்ஷா அறிவித்ததை போல மோடியை கூப்பிட்டு மிரட்டி போர் நிறுத்தம் செய்திருக்கிறாரா ட்ரம்ப் என சோசியல் மீடியாவில் விவாதம் நடக்கிறது. யாரும் எங்களை மிரட்டி கூட்டணி வைக்கல, யாரும் எங்களை மிரட்டி போரை நிறுத்த சொல்லல. அதிமுக பாஜகவின் இந்த இரண்டு வாய்ஸுகளும் ஒத்துப்போகிறதே எப்படி? ட்ரம்ப் அறிவிப்புக்கு மோடி வாய் திறக்கவில்லை என விமர்சனம் எழுந்ததும் 24 மணி நேரம் கழித்து இமேஜ் சரிந்த நிலையில் காஷ்மீர் விவகாரத்தில் எங்களுக்காக மத்தியஸ்தம் செய்ய யாரும் தேவையில்லை, நாங்களும் எதிர்பார்க்கவில்லை என பட்டும் படாமலும் கருத்து சொன்னார் பிரதமர் மோடி. போர் நிறுத்தத்தை இந்தியா அறிவிக்காத நிலையில் ட்ரம்ப் ஏன் அறிவிக்கிறார்? விஸ்வகுரு என வர்ணிக்கப்படும் பிரதமர் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலையீட்டிற்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் போர் நிறுத்தம் நடக்கிறது என்றால் இங்கே விஸ்வகுரு யார்? 1000 ஆண்டுகளாக நீடிக்கும் காஷ்மீர் பிரச்சினைக்கு மத்தியஸ்தம் செய்ய தயார் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். காஷ்மீர் விவகாரம் 1000 ஆண்டு பிரச்சனையா? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகுதானே காஷ்மீர் பிரச்சனை ஏற்பட்டது. ட்ரம்ப் கருத்து சொன்னதற்கு மோடி அரசு ஏன் ஒரு பதிலை கூட சொல்லவில்லை? பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக தொடங்கி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையாக மாறியிருக்கும் நிலையில் காஷ்மீர் யாருக்கு என்ற இடத்திற்கு கொண்டு செல்ல அமெரிக்கா முயல்கிறது. ஆனால் மோடி அரசோ மயான அமைதியில் இருக்கிறது. அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு சீற்றத்தை கூட பாஜகவினர் வைக்கவில்லை. மிஸ்டர் ட்ரம்ப், இந்தியா அமெரிக்காவின் உத்தரவுகளை ஏற்பதில்லை. எங்கள் நாட்டிற்கு எது சிறந்தது என்பதை தீர்மானிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த தலைவர் பிரதமர் மோடி எங்களிடம் இருக்கிறார். எங்கள் உள் விவகாரங்களில் தலையிடுவதை நிறுத்துங்கள் என போர் நடந்தபோது ட்ரம்பிற்கு சவால் விட்டு ட்வீட் போட்டார் பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டி. அந்த ட்வீட்டை அழித்துவிட்டு போரில் பதுங்கும் குழியில் மக்கள் பதுங்குவது போல எங்கோ பதுங்கிக் கொண்டார். நமது வெளியுறவு கொள்கையில் மிகப்பெரிய நீள முடியாத தவறுகளை செய்து விட்டீர்கள், எது நடந்தாலும் அதற்கு நீங்களே பொறுப்பாவீர்கள் என 3 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்தில் மோடி அரசை எச்சரித்தார் ராகுல் காந்தி. அது உண்மையாகி இருக்கிறது. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை அமெரிக்கா தீர்மானிக்கிறது. You have brought Pakistan and China together, and this is the single biggest crime that you could commit against the people of India. பாகிஸ்தானுக்கு அவர்கள் மொழியில் பதில் அளிப்போம் என்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு மோடி பேசிய வீடியோ ஒன்று இப்போது உலவிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் மொழியை விட அமெரிக்காவின் அடிமை மொழியை மோடி அரசு பின்பற்றுகிறதா? पाकिस्तान हमको मार के चला गया, पाकिस्तान ने हम पर हमला बोल दिया मुंबई में, और हमारे मंत्री जी अमेरिका गए और रोने लगे, ओबामा ओबामा ये हमको मार के चला गया, बचाओ बचाओ। ये कोई तरीका होता है क्या? पड़ोसी मार के चला जाओ और अमेरिका जाते हो? अरे पाकिस्तान जाओ ना। சண்டை நிறுத்த அறிவிப்பை இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகள் சொல்வதற்கு முன்பே அமெரிக்கா வெளியிடுகிறது. இரு நாடுகள் பிரச்சனையில் நடுநிலை என்ற அமெரிக்க வெளியுறவு செயலாளரின் கருத்து பல கேள்விகளை எழுப்புகிறது. 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் செய்ய இந்தியாவின் கதவுகளை மோடி திறந்துவிட்டிருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் உடனே அனைத்துக் கட்சி கூட்டம் மற்றும் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்தபோது மோடி அரசு செவிசாய்க்கவில்லை. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் நிறுத்த அறிவிப்புகள் அனைத்தும் புரியாத புதிராகவே உள்ளன என சொல்லியிருக்கிறார் ப. சிதம்பரம். பாகிஸ்தான் இராணுவத்துடன் பிற்பகல் 3:35 மணிக்கு பேசி தாக்குதல் நிறுத்தம் முடிவு செய்யப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தாக்குதல் நிறுத்த அறிவிப்பை மாலை 5:25 மணிக்கு ட்வீட் செய்தார். தாக்குதல் நிறுத்தத்தை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மாலை 6 மணிக்கு அறிவிக்கிறார். இந்த முரண்பாடுகள் எல்லாமே இந்தியாவின் வெளியுறவு கொள்கையின் முகத்திரையை தோலுரிக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்தியாவில் என்ன வேலை? பஹல்காமில் 26 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அமெரிக்கா வந்திருக்க வேண்டும். போர் தொடங்கிய 2 நாட்களில் அமெரிக்கா சமாதானம் செய்ததை ஏற்றிருக்கக்கூடாது. அமெரிக்காவின் சமாதானத்தை பிரதமர் மோடி ஏற்றது தவறு என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கேள்வி எழுப்புகிறார். போர் நிறுத்தத்தை அறிவித்த வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் அவரது குடும்பத்தினரை தரம் கெட்ட வார்த்தைகளால் சமூக வலைதளங்களில் விமர்சிக்கும் பாஜகவினர் மோடி வழியில் அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு கருத்தையும் பதிவிடுவதில்லை. இவர்களின் வீரம் எல்லாம் இந்தியாவில் கராச்சி என்ற பெயரில் இயங்கி வந்த பேக்கரியை அடித்து உடைப்பதுதான். பாலஸ்தீனம் இஸ்ரேல் போரை அமெரிக்காவால் நிறுத்த முடியாது. எந்த நாட்டில் ஆளுமை சரியாக இல்லையோ அங்கேதான் போரை நிறுத்தும் வல்லமை ட்ரம்பால் முடியும். மாவோ சொல்வது போல அரசியல் என்பது ரத்தம் சிந்தா யுத்தம், யுத்தம் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல்.